friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல பச்சரிசி வச்சு வாயில வச்சதோ கரஞ்சு போற மாதிரி சூப்பரான ஒரு ஸ்வீட் பண்ண போறோம். இது வந்து மீண்டும் மீண்டும் சாப்பிட தூண்டிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு சுவையா இருக்கும். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் பச்சரிசி எடுத்துர்க்கேன். இது வந்து 100 கிராம். இப்போ இத வந்து நம்ம வேக வைக்கணும். 1/2 கப் பச்சரிசி அதை வந்து ஒரு பவுல்ல மாத்திட்டு 2 வாட்டி தண்ணியில நல்லா அலசி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத வந்து ஒரு குக்கர்ல மாத்திரலாம். 1/2 கப் பச்சரிசிக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 3 மடங்கு தண்ணி. கூடவே 1/4 கப் பால். நம்ம 1/2 கப் பச்சரிசி எடுத்தோம், அதுல பாதி பால். அதனால 1/4 கப் பால் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிட்டு இதில் ஆவி வந்ததுக்கு அப்புறமா விசில் வச்சிட்டு மிதமான சூடுல 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கறப்போ நல்ல சூப்பரா வெந்து ரெடியா இருக்கு. அடுத்தது நம்ம வந்து வெல்லத்தை கரைச்சி பாகு தயார் பண்ணனும். நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் வெல்லம் எடுத்துர்க்கேன். 1/2 கப் அரிசிக்கு 1/2 கப் வெல்லம். 3 மடங்கு வெல்லம் நம்ம சேர்க்கணும். இது வந்து இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் குறைவா போதும் அப்படினா 1/4 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து துருவுன வெல்லத்துல 1/2 கப் எடுத்துர்க்கேன். இனிப்பு குறைவா போதும்னா 200 கிராம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தித்திப்பா வேணும் அப்படினா 225 கிராம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் போல தண்ணி சேர்த்துட்டு பதம் எதுவுமே தேவையில்ல, வெல்லம் கரைஞ்சாலே போதும். இப்போ இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சு வந்ததும் நம்ம வந்து எந்த பேன்ல பண்ண போறோமோ அதே பேன்ல வடிகட்டி வச்சிடலாம். அப்போ ஏதாச்சும் தூசி அழுக்கு இருந்துச்சுன்னா வந்துடும். இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம்ல பச்சரிசி சாதம், அதை வந்து அப்படியே உள்ள சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கலந்து விடுறப்போ கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து சூடு பண்ண கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நெய் சேர்க்கணும். நான் ஃபஸ்ட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா மறுபடியும் நம்ம நெய் சேர்க்கலாம். இப்போது இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மறுபடியும் இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுடலாம். நெய் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஒரு 6லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் நெய் மொத்தத்தில் நம்ம சேர்க்கணும். அப்போ தான் வந்து எவ்வளோ நேரத்துக்கு அப்புறமும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நம்ம வந்து உடனே சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போதும் மொத்தத்தில். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா கரெக்டாக வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் கெட்டியாக நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இன்னொரு பாத்திரத்தில் மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சூடு பண்ணிக்கோங்க. நெய் உருகுனதும் இதில் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காயும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் வச்சுருக்கேன். வச்சுட்டு அது ரெண்டும் நல்ல ஒரு பொன்னிறமாக வந்ததும் நம்ம இதை எடுத்து அப்படியே நம்மளோட இதில் சேர்த்துற வேண்டியது தான். சேர்த்துட்டு கூடவே நல்ல வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சு போயிடும். இந்த அளவுக்கு நம்ம நெய் சேர்க்கும் போது நமக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் நமக்கு வந்து திக்காகாது. அதனால் நம்ம ரொம்ப நேரம் வச்சுக்கிறோம் அப்படின்னா நெய் வந்து கம்மி பண்ணாதீங்க. அப்படியே பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். டடா, நம்மளோட சூப்பரான ஸ்வீட் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.